அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன் டெட் பேப்பர் 2 தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது 2022 வந்து காஃபில் பண்ணாங்க. இந்த எக்ஸாம் நடந்தது வந்து 6 February 2023. இந்த வீடியோஸில் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வித் வந்து சொல்யூஷன்ஸ் தான். இதெல்லாம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது சேர்த்து நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, விச் இஸ் த ஆட் ஒன்? ஒரு 4 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எது வந்து ஆட் ஒன் அப்படின்றது கேட்குறாங்க. ஆட் ஒன் அப்படின்னா மற்ற 3 வந்து ஓரளவுக்கு சேமாக இருக்கும், 1 மட்டும் வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டேட்டாஸை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். சில நம்பர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து நம்பராக இருக்குது அப்படின்ட்டு. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருடைய மீனிங் என்னென்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் எ நம்பர் whose ஸ்கொயர் ரூட் இஸ் an integer. எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்துப்போம். அதாவது டேட்டாவில் கொடுத்துருக்குறது ரூட் வந்து 81. இந்த ரூட் 81 வேல்யூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 9. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7.29 இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு நியூமரேட்டரில் வந்து 27, டினாமினேட்டரில் 10 அப்படின்னு கிடச்சிடும். இதை டிவைட் பண்ணும்போது 2.7 கிடச்சிடும். அதே போல் நெக்ஸ்ட் இருக்கிற டேட்டா வந்து கியூபிக் ரூட் ஆஃப் 27. இந்த 27 பவர் 1/3 அப்படின்னு எடுக்கும்போது இந்த 27 மட்டும் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 3/3 அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3னும் போது 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 அப்படின்னும் போது 27 அப்படின்னு எழுத முடியும். அந்த 27 தான் 3 கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் வந்து 3யும் இந்த 1/3யும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்சர் நமக்கு 3 மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த ஃபைனலாக வந்து இந்த 99க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கிடைக்கிது. 9.94, 987 இன்னும் வந்து டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. இதை நம்ம அனலைஸ் பண்ணாவே தெரியும். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதே போல் இதுவும் வந்து 2.7 இன்ட்டு 2.7 போடும்போது நம்மளுக்கு டைரெக்டாகவே என்ன கிடச்சிரும் அப்படின்னா 7.29 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஆட் ஒன்னா என்ன அப்படின்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. அதாவது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 99 தான் வந்து ஒரு ஆட் ஒன். மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேமாக இருக்குது. இது மட்டும் ஒரு தனியாக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஆட் ஒன். இப்போ இந்த கேள்விக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் செகண்ட் கேள்வி வந்து எ ஃபேமிலி ஹேவ் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், பேரண்ட்ஸ் அண்டு 3 சில்ட்ரன்ஸ். ஒரு குடும்பத்தில் வந்து தாத்தா, பாட்டி, பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அது பெற்றோர்கள் மீனிங்கு. பெற்றோர்கள் அப்படின்னா அப்பா அம்மா 2 பேர் இருப்பாங்க. அதனால் இதில் 2 பேருடைய மீனிங் இருக்குது. அண்டு 3 சில்ட்ரன் அப்படின்போது 3 வந்து குழந்தைகள் இருக்காங்க. இஃப் மீன் ஏஜ் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் அண்டு கிராண்ட் மதருடைய மீன் சராசரி வயது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 65 கொடுத்துருக்காங்க. அதே போல் இஃப் மீன் ஏஜ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது பெற்றோர்கள்னால் அம்மா அப்பா சேர்ந்தது தான் வந்து பெற்றோர்கள். அவங்களுடைய சராசரி வயதுன்றது 40ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மீன் ஏஜ் ஆஃப் 3 சில்ட்ரன் இஸ் 7. 3 குழந்தைகளுடைய சராசரி வயது வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா மீன் ஏஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிம்பிளான கேள்வி தான். அதுக்கு நம்மளுக்கு மீனுடைய ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும். சராசரின்றது என்னென்னா x பார் ஈக்குவல் டு சமேஷன் n பை n. இதில் n அப்படின்றது என்னென்னா அதனுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸு. சமேஷன் எக்ஸ்னும் போது இருக்கிற எண்களை எல்லாவது கூட்டிக்கிட்டு தான். இப்போ அவங்க சொல்லியிருக்கிற மீன் ஏஜ் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் அண்டு கிராண்ட் மதர் இஸ் 65. மீன் ஏஜ் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் அண்டு கிராண்ட் மதர் இஸ் 65. அப்போ மீன் வந்து என்னென்னா 65. இது எதனுடைய சராசரினா கிராண்ட் ஃபாதரும் கிராண்ட் மதர் இவங்க 2 பேருடைய சராசரி அப்படின்னும் போது 2 எண்களையும் ஆட் பண்ணி 2ஆல் வகுத்தா அந்த மீன் கிடைக்கும். இதை நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த 2 இந்த சைடு எடுத்து போயிட்டோம் அப்படின்னா 130 ஈக்குவல் டு கிராண்ட் ஃபாதர் ப்ளஸ் கிராண்ட் மதர். இப்போ கிராண்ட் ஃபாதருடைய வயசும் கிராண்ட் மதருடைய வயசையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 130 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ சேம் மெத்தட் வந்து மீன் ஏஜ் ஆஃப் பேரண்ட்ஸையும் கண்டுபிடிப்போம். அது 40 கொடுத்துருப்பாங்க. ஸோ 40 ஈக்குவல் டு பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது இதில் டேட்டாஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க, அப்பா அம்மா. ஸோ அதனால் டிவைடட் பை 2. இந்த 2 அந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டா 80 ஈக்குவல் டு பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது
அம்மா அப்பா 2 பேருடைய வயசும் சேர்த்தா 80. அடுத்ததாக வந்து மீன் ஏஜ் ஆஃப் 3 சில்ட்ரன் இஸ் 7. 3 குழந்தைகளுடைய சராசரி வயது வந்து 7 கொடுத்துருப்பாங்க. அதனால் 3 சில்ட்ரன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னா 3 குழந்தைகள், அதனால் வந்து 3ன்னு போகும். இந்த 3 அதே போல் அந்த பக்கம் எடுத்து போயிட்டா 21. அப்போ 3 குழந்தைகளுடைய வயதை கூட்டினா நம்மளுக்கு 21 வரும். இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா மொத்த பேருடைய சராசரி வயது, அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஒரு பேரண்ட்ஸ் 2 பேரும், குழந்தைங்க 3 பேரும். இப்போ மீன் ஏஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் மீன் கண்டுபிடிக்க போகிறோம். யார் யாருக்குன்னா கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், பேரண்ட்ஸு, அதே போல் 3 சில்ட்ரன்ஸ். இதனுடைய டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தா 7 வரும். ஏன்னா 1 2 இதுலேயே 2 பேர் இருக்காங்க, அதனால் 4 + 3 அப்படின்னும் போது உங்களுக்கு 7 வந்துடும். இப்போது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதருடைய டோட்டல் ஏஜ் வந்து 130. அதே போல் பேரண்ட்ஸோடைய டோட்டல் ஏஜ் அப்படின்றது 80. 3 சில்ட்ரன்ஸோடைய வந்து ஏஜ் 21. இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மீன் வந்து 33 அப்படின்னு கிடைக்குது. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. சரி, அடுத்த கேள்வி பார்த்துருவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கெனாட் பி ப்ராபபிலிட்டி? கொடுத்துருக்கிற இந்த டேட்டாஸில் வந்து எது வந்து ப்ராபபிலிட்டி கிடையாது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது அடுத்த கேள்வி வந்து சேம் அதே ப்ராபபிலிட்டி வந்திருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடலாம். இஃப் P of A is a probability of an event A, then 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து P of Aன்றது -1லேருந்து +1குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு. P of Aன்றது <= 1. ஆப்ஷன் சி வந்து P of A > 0. ஆப்ஷன் டி வந்து 0 to 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக் வந்து நம்மளுக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே அதனுடைய வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து 0 <= P of A <= 1. அதனுடைய விடையானது வந்து 0லேருந்து 1குள்ளே அப்படின்னு தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இது வந்து ஒரு கேள்வியை தனியாக கேட்டுருந்தாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் சரியான பதில். இதை வச்சு தான் நம்ம வந்து முன்னாடி இருக்கிற கணக்கு போட போகிறோம். ப்ராபபிலிட்டினாவே அதனுடைய மதிப்பு வந்து 0 <= P of A <= 1. 0 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை 1 இருக்கலாம், இல்லை 0 இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணும்போது ஆப்ஷன் பியை செக் பண்ணுவோம். 20% அப்படின்னா நம்மளுக்கு என்ன எழுதலாம்னா 20/100 எழுதலாம். இது 0.2. இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி மதிப்பு தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே போல் √3 - 1/4. இந்த √3யோடைய வேல்யூ வந்து 1.732 சம்திங் கிடைக்கும். -1/4 இதை மைனஸ் பண்ணும்போது 0.732 கிடைக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0.183 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இது 0க்குள்ளே தான் இருக்குது, 0 to 1குள்ளே தான் இருக்குது. அதே போல் இந்த 4th ஆப்ஷனை செக் பண்ணுவோம். 1 - √9/2. இது √3 அப்படின்னு √9 போடும்போது 3ன்னு வந்துடும். 1 - 3 அப்படின் போது -2, -2/2 போது -1. அப்போ இது வந்து ஒரு தவறான வந்து இது ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடையாது. ஏன்னா வந்து வேல்யூ வந்து 0 to 1குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆப்ஷன் ஏ ஆல்ரெடி வந்து 0.52 இருக்கிறதுனால இது ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஆப்ஷன் பியும் சரி, ஆப்ஷன் வந்து சியும் சரி, இது 3மே ப்ராபபிலிட்டி வேல்யூ. இதில் எது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் டி தான். அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் டேஷ் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னா அதனுடைய ஆங்கிள் வந்து 90. இது வந்து ஒரு ஈஸியான கேள்வி. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த கொஷின் பேப்பரில் 2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கணக்கு கேட்டிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா என்னுடைய மதிப்பு 10ன்னு கொடுத்துட்றாங்க. சமேஷன் எக்ஸோடைய மதிப்பு 200ம், அதே போல் சிக்மா = 1.6. சிக்மான்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். தென் கேல்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய ஃபார்முலா என்னென்னா σ/x⁻ × 100. சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், x⁻ அப்படின்றது மீன். மீனுடைய ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். சமேஷன் x/100
n. சம்மேஷன் எக்ஸ் அவங்களே கேள்வியில் கொடுத்துருப்பாங்க 200. அதே போல் என்னுடைய மதிப்பு வந்து 10. இதை டிவைட் பண்ணும்போது 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த மதிப்பையும் அதே போல் அவங்க கொடுத்துருக்கிற சிக்மா 1.6ஐயும் அப்ளை பண்ணுவோம். சிக்மான்றது 1.6 டிவைடட் பை எக்ஸ் பார்ன்றது 20 × 100. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 8 அப்படின்னு கிடைக்குது. அப்போது சிவி ஈக்குவல் டு 8. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து ஆப்ஷன் வந்து ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை பேஸ் பண்ணி இன்னொரு வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் 100. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய மதிப்பு 100ஆக இருந்ததுன்னா இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்றது கேட்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வேரியன்ஸ் ஈக்குவல் டு மீன், அதே போல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு மீன், வேரியன்ஸ் ஈக்குவல் டு மீன் ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு மீன் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலாவை பார்க்கும்போது தெரியும். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மான்றது ஏற்கனவே சொன்ன ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், எக்ஸ் பார்ன்றது மீன். இந்த ரெண்டு மதிப்பும் ஒன்றா இருந்தால் தான் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 100 வரும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய வேல்யூ 100 கிடைக்கும். ஸோ அப்போது சிக்மாவும் அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீனும் ஒன்றா இருந்தால் தான் சிவி வந்து 100 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஆப்ஷன் பின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிற கேள்வி வந்து எஸ்டிமேட் த சம் ஆஃப் ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000. இது வந்து ஒரு எளிமையான கேள்வி தான், பட் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எண்களுடைய ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 கிட்ட வந்து நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம். 4479 எஸ்டிமேட்டட் டு த நியரஸ்ட் 1000 ஆஸ் 4000. இப்போ நம்ம 1000க்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 100 டேர்ம்ஸில் இருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம 5 அல்லது 5க்கு மேலே இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். பட் இது 5 கீழே இருக்கிறதுனால இதை 4000 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மதிப்பு வந்து 5621 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம ரவுண்ட் பண்ணும்போது 100 டிஜிட்ஸில் பார்க்கும்போது 6ன்னு வந்துருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து 1000 இதில் வந்து நம்ம இங்கே ஒன்று அதிகப்படுத்திக்கணும். அதனால் 6000. நெக்ஸ்ட்டு 4056 இருக்குது. இதையும் அதே போல் 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அதுக்கப்புறம் இங்கே 0ன்னு இருக்கிறதுனால நம்ம ரவுண்ட் ஆஃப் வந்து 4000க்கு தான் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 3த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ் த ரெக்வயர்டு எஸ்டிமேஷன் இஸ் 4000, 6000 ப்ளஸ் 4000. இதை கூட்டினா வந்து 14000 வரும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி 9th question. The number 256795 is divisible by. இந்த எண்ணானது வந்து எதால் வந்து வகுப்படும்? 2 அல்லது 3 அல்லது 11 அல்லது 9. இந்த கேள்வி நம்மளுக்கு தெரியும்னா சில பேசிக் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இதை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதில் வந்து என்னென்னா a number is divisible by 2 if its unit digit is any of 0, 2, 4, 6, 8. கொடுக்கப்பட்ட எண்ணானது வந்து 2ஆல் வகுப்படும் என்றால் அது வந்து அதோட யூனிட் டிஜிட் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட். இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டானது வந்து 0 அல்லது 2, 4, 6, 8 இருக்கணும். இப்படி இருந்தால் அது 2ஆல் வகுப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருக்கிறது 5. அதனால் இது வந்து கட்டாயம் 2ஆல் வகுப்படாது. அடுத்து a number is divisible by 3. 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொன்னால் only when the sum of its digit is divisible by 3. கொடுக்கப்பட்ட எண்ணை வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண் வந்து 3ஆல் வகுப்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மொத்த நம்பருமே 3ஆல் வகுப்படும். இதே தான் நம்ம வந்து divisible by 9க்கும் சொல்லுவாங்க. a number is divisible by 9 only when the sum of its digits is divisible by 9. அப்போ 3க்கும் 9க்கும் ஒரே வந்து டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ இந்த எண்ணை வந்து சம் பண்ணி பார்க்கலாம். கன்சிடர் த நம்பர் சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட். இந்த ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக ஆட் பண்ணும்போது 34ன்னு வருது. 34 வந்து 3ஆலையும் வகுப்படாது, அதே போல் 9ஆலையும் வகுப்படாது. அதனால் வந்து இது வந்து நாட் டிவிசிபிள் பை 3 and 9. 3ஆலையும் வகுப்படாது, 4ஆலையும் வகுப்படாது. மீதி இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 11 அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம்.
a number is divisible by 11. 11 என்ற எண்ணால் வந்து அந்த எண் வகுப்படுது அப்படின்னா, if the difference between the sum of its digits at odd places and the sum of its digits at even places, ஒரு எண்ணில் இருக்கிற ஆட் பிளேசஸில் இருக்கிற எண்ணையும் ஆட் பண்ணணும், அதே போல் ஈவன் பிளேசஸில் இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது ஒன்று 0 அல்லது ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த எண் வந்து 11ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரானது 11ஆல் வகுப்படும். உதாரணத்துக்கு நம்ம அதையே பார்த்துக்கலாம். கொடுத்துருக்கிற எண்ணுடைய ஆட் பிளேசஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் ஆட் பிளேசஸில் 5, அடுத்து வந்து 7, அடுத்து 5 + 7 + 5. இப்போ ஈவன் பிளேசஸில் என்ன இருக்குது அப்படின்னா செகண்டில் கவுண்ட் பண்ணிக்கலாம். 9, 6, 2. 9 + 6 + 2. இப்போ டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால நம்ம மைனஸ் அப்படின்றத போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணாலும் 17 வருது, இதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 17 அப்படின்னு வரும். அப்போ 17 - 17 போது 0. அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒன்று 0 அல்லது வேறு ஏதோ ஒன்று நம்பர் டிவிசிபிள் பை 11 ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரானது டிவிசிபிள் பை 11 தெரியும். இப்போ நம்மளுக்கு 0ன்னு வந்ததுனால கொடுத்துருக்கிற எண் வந்து கட்டாயம் டிவிசிபிள் பை 11. அப்போ இந்த கேள்விக்கான ஆப்ஷன் வந்து சி, 11 தான் கரெக்டான ஆன்சர். இன்னும் வந்து மேக்ஸ் கேள்வி நிறைய இருக்குது. அது எல்லாமே பார்ட் 2 வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். Thank you.